நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா வெல்டிங் மிஷினை பற்றி பார்க்க போகிறோம். வெல்டிங் மிஷினில் 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று டிரான்ஸ்ஃபார்மர் டைப், ரெண்டாவது ஜென்ரேட்டர் டைப், மூணாவது இன்வெர்ட்டர் டைப். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் டைப்பில் பார்க்க போகிறோம். டிரான்ஸ்ஃபார்மர் டைப்பில் என்ன டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க? வெல்டிங் மிஷினுக்கு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது ப்ரைமரியில் வைண்டிங் அதிகமாக இருக்கும், செகண்டரியில் வைண்டிங் கம்மியாக இருக்கும். இப்போ ப்ரைமரியில் வோல்டேஜ் அதிகமாக இருக்கும், செகண்டரியில் வோல்டேஜ் கம்மியாக இருக்கும். ஆனால் ப்ரைமரியில் கரண்ட்டு கம்மியாக இருக்கும், செகண்டரியில் கரண்ட் அதிகமாக இருக்கும். இதில் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரில் N2/N1 is equal to V2/V1 equal to I1/I2. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு இரும்பு துண்டுக்கு மேலே நீங்கள் பேப்பரை நல்லா வைங்க, அதுக்கு மேலே ஒரு காயிலை சுற்றுங்க. ஒரு ஒயரில் மின்சாரம் போகுதுன்னா அதை சுற்றி என்ன இருக்கும்? காந்த விசை இருக்கும். பேப்பரில் காந்தம் போகும், ஆனால் மின்சாரம் போகுமா? போகாது. பேப்பருக்குள்ளாடி எது தான் போகும்? காந்தம் தான் போகும். இந்த காந்தம் அடுத்த சைடில் இருக்கக்கூடிய காயிலுக்குள்ளாடி போய் காந்தம் கடத்தினா அங்கே என்ன உண்டாகும்? வோல்டேஜ் உண்டாகும். இந்த பிரின்சிபலில் தான் டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகுது. அப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் செகண்டரி சைடில் என்ன இருக்குன்னா, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கம்மியாக இருக்குது, அதனால் வோல்டேஜ் குறையுது. மின்சாரம் பண்ணுறதுக்கு தேவையான கரண்ட்டு பார்த்திங்கன்னா 80 ஆம்ஸ்லேருந்து 500 ஆம்ஸ் வரைக்கும் தேவைப்படும். இப்போது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரில் செகண்டரி சைடில் நம்மகிட்ட என்ன இருக்குது? வைண்டிங் இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸு கம்மி ஆயிடுச்சுன்னா கரண்ட் அதிகமாகும், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கூடிச்சுன்னா கரண்ட்டு கம்மியாகும். ஸோ இதை பொறுத்து தான் அங்கே ஒரு டேப் சேஞ்சிங் டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லுவாங்க. நம்ம திருக்க அங்கே செகண்டரி சைடில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் குறையும் கூடும். அதை பொறுத்து உங்களுக்கு கரண்ட்டு கூடும் குறையும். இப்போது வெல்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆர்க் வெல்டிங் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போது நியூட்ரலில் நம்ம ஒர்க் பிளேட் மெட்டலில் வச்சுருப்போம். ஃபேஸை நம்ம ஹோல்டரில் ராடு கூட பொருத்தி வச்சுருப்போம். இப்போது இந்த ராடும் இந்த வெல்டிங் மெட்டல் பக்கத்தில் கொண்டு போன உடனே ஃபேஸ்லேருந்து நியூட்ரலுக்கு கரண்ட் பாஸ் ஆகும். அதாவது எலக்ட்ரான் ஃபேஸ்லேருந்து ஒர்க் பீஸுக்கு பாஸ் ஆகும். எப்படி? அதிக கரண்ட்டாக பாஸ் ஆகும். இப்போ அதிக கரண்ட் ஒரு இடத்துல பாஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அங்கே வெப்பம் உண்டாகும். I2R பிரின்சிபல். ஒரு மின் தடையோட வேறு என்ன? ரெசிஸ்டன்ஸோட வேறு என்ன? ரெசிஸ்டன்ஸ் என்ன செய்யும்னா கரண்ட் போகிறத தடுத்து அதை வெப்ப ஆற்றலாக மாற்றும். அந்த பிரின்சிபலில் அந்த வெல்டிங் ராடு வெப்பம் அடையும். இரும்பு துண்டுலேயும் மின் தடை இருக்கும் அல்லது ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதனால் கரண்ட் கூட வெப்பம் அதிகரிக்கும் I2R ஃபார்முலாவில். இப்போது ரெண்டுக்கும் இடையில ஒரு சின்ன கேப் இருக்குல்ல, அதில் என்ன இருக்குது? ஆக்சிஜன் இருக்குது. அதில் கரண்ட் பாஸ் ஆகும். அந்த ஆக்சிஜனில் கரண்ட் பாஸ் ஆகி நைட்ரஜன் கேஸ் வெளியில் உங்களுக்கு வெளிச்சமாக தெரியும். இதை அயனைசேஷன் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க, டிஸ்சார்ஜுன்னு சொல்லுவாங்க, கேஸ் டிஸ்சார்ஜுன்னு சொல்லுவாங்க. இப்போது கரண்ட்டை கூட்ட என்ன செய்யும்? ஹீட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். எந்த ஃபார்முலா படி? I2R ஃபார்முலா படி வெப்பம் அதிகரிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டர். வெல்டிங் மிஷின் உலகத்தில் எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 19ஆவது நூற்றாண்டு தொடக்கத்தில் தான் கண்டுபிடிச்சாங்க. இதை பெரும்பாலும் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா கப்பல் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணாங்க 2வது உலக போகிறப்போ. அப்போ எல்லாம் என்ன? டிரான்ஸ்ஃபார்மர் கிடையாது, ஜென்ரேட்டர் தான் யூஸ் பண்ணாங்க. என்ன ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணாங்கன்னா டிசி சீரிஸ் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ஜென்ரேட்டருக்கு இன்புட் மெக்கானிக்கல் இன்புட் தேவைப்படும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேட்டர் டைப் வெல்டிங் மிஷினில் அதிலே ஐசி இன்ஜின் எல்லாம் வந்துடுது. பெட்ரோலோ டீசலோ நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அதுவே மெக்கானிக்கல் எனர்ஜியை க்ரியேட் பண்ணி ஜென்ரேட்டருக்கு இன்புட்டாக கொடுக்கும். பழைய காலத்தில் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு மோட்டரையும் ஒரு ஜென்ரேட்டரையும் கப்பல் பண்ணி மோட்டர் ஓடும்போது ஜென்ரேட்டர் என்ன செய்யும்? வோல்டேஜ். சீரிஸ் ஜென்ரேட்டரோட வேலை என்னென்னா வோல்டேஜை அதிகமாக கொடுக்கும், பூஸ்ட் வோல்டேஜ். இப்போ வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். அந்த பிரின்சிபலில் தான் ஜென்ரேட்டரில் ஒர்க் ஆச்சு. அது டிசி ஜென்ரேட்டர் டைப். அதில் ப்ரஷ்ஷும் கம்யூட்டேட்டரும் இருக்கும். அதனால் மெயின்டெனன்ஸ் அதிகமாக வரும். ஆனால் டிரான்ஸ்ஃபார்மரில் அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் வராது. அதே டைமில் டிரான்ஸ்ஃபார்மரை கூலிங் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் டிரான்ஸ்ஃபார்மர் வெல்டிங் மிஷின் தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணாங்க. இப்போ டிக் வெல்டிங்னு ஒரு வெல்டிங் இருக்குது. அந்த வெல்டிங்க்கு பார்த்திங்கன்னா அதிக ஃப்ரீக்வன்சி கொடுக்கணும். அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணாங்கன்னா அல்டர்னேட்டரை யூஸ் பண்ணாங்க, ஏசி ஜென்ரேட்டரை யூஸ் பண்ணாங்க. அதுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி தேவைப்படும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ஏசி ஜென்ரேட்டர். இன்புட் மெக்கானிக்கல் தான். அது நீங்கள் டீசல் இன்ஜின் யூஸ் பண்ணிக்கலாம், பெட்ரோல் இன்ஜினையும் யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்து இப்போ லேட்டஸ்ட் பவர் எலக்ட்ரானிக்ஸ் வெல்டிங் மிஷின். பவர் எலக்ட்ரானிக்ஸ் வெல்டிங் மிஷினில் என்ன இருக்கும்னா, ஒரு ரெக்டிஃபையர் இருக்கும், ஒரு இன்வெர்ட்டர் இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சப்ளை என்னது? ஏசி சப்ளை. இந்த ஏசி சப்ளையை டிசி சப்ளையாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணுறோம். நம்ம மொபைல் ஃபோன் சார்ஜ் போடுறோம், லேப்டாப் சார்ஜ் போடுறோம்ல, அதில் எல்லாம் என்ன இருக்கும்? ரெக்டிஃபையர் தான் இருக்கும். இப்போ ஏசியை டிசியாக மாற்றிட்டோம். இந்த டிசி சப்ளை அடுத்து எங்கே போகுது? இன்வெர்ட்டருக்கு போகுது. அதில் சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர் இருக்குது, 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் இருக்குது. வெல்டிங் மிஷின்லேயும் என்ன இருக்குது? சிங்கிள் ஃபேஸ் வெல்டிங் மிஷின் இருக்குது, 3 ஃபேஸ் வெல்டிங் மிஷின் இருக்குது. இப்போ இன்வெர்ட்டருக்குள்ளாடி என்ன இருக்கும்? சிங்கிள் ஃபேஸ்னால் 4 ஐஜிபிடி இருக்கும், 3 ஃபேஸ்னால் 6 ஐஜிபிடி இருக்கும். இந்த ஐஜிபிடி ஆன் பண்ணுறதையும் ஆஃப் பண்ணுறதையும் பொறுத்து தான் நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் கூடுறதும் குறையிறதும் இருக்குது, கரண்ட் கூடுறதும் குறையிறதும் இருக்குது, வரக்கூடிய ஃப்ரீக்குவன்சி கூடுறதும் குறையிறதும் அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த ஐஜிபிடி சுவிட்சு எதை பொறுத்து ஆன் ஆகும் ஆஃப் ஆகும்னா, அதுக்குன்னு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க, அதை பொறுத்து என்ன செய்யும்? ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். இப்போது உங்களுக்கு வெல்டிங் பண்ணணுன்னா என்ன வேணும்? அதிக கரண்ட்டும் அதிக ஃப்ரீக்குவன்சி வேணும். அதுக்கேற்ற மாதிரி அங்கே ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக் வெல்டிங் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் வெல்டிங் மிஷினில் இதுதான் இருக்கும். சென்சார் இருக்கும். வெப்பம் கூடிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபயரிங் ஆங்கிளை கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யும்? ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். வெப்பம் கூட இருக்குது அப்படின்னா ஃபயரிங் ஆங்கிள் அதுக்கேற்ற மாதிரி குறைஞ்சிரும். ஃபயரிங் ஆங்கிள் கூடிரும். ஃபயரிங் ஆங்கிள் கூடிச்சுன்னா கரண்ட்டு கம்மியாகிடும். ஃபயரிங் ஆங்கிள் கம்மி ஆகிடுச்சுன்னா கரண்ட்டு கூடிரும், வெப்பம் கூடிரும். இந்த மாதிரி பண்ணுறது பேர் தான் பவர் எலக்ட்ரானிக்ஸ் வெல்டிங் அல்லது ஆட்டோமேட்டிக் வெல்டிங் சொல்லுவாங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா என் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி என் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.